ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி அடுப்பு ஃபயர் ஸ்டவ் இல்லாமல் ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். இது ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேஸ்லேயும் ஃபீல் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் பண்ணுங்கள். சீனி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சீனி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சீனி ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். சீனி அரைச்சோம்ல அதே மிக்சி பவுலில் பொரிகளில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதே நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இல்லை பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி பவுலில் பாதாம் ஒரு 20 பாதாம் எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வேர்க்கடலை எடுத்துக்கலாம். கேஷ்யூ நட் ஒரு 10 எடுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பூஸ்ட் எடுத்துக்கோங்க. பூஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் நல்ல குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை, கேஷ்யூ நட், வேர்க்கடலை உள்ள ஈரப்பதத்திலே நமக்கு இது நல்லா இப்போ உருண்டை பிடிக்க வரும். கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நமக்கு இப்போ உருண்டை பிடிக்க வரும். இதை சின்ன சின்ன போலாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அளவுக்கு சின்ன போலாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம சீனி பொடி பண்ணி வச்சல சீனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. சீனி கூடவே தேங்காய் சின்னதாக பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாதாம் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாதாம் பவுடர் இல்லைன்னா பால் பவுடரே ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே பொரிகளில் பவுடர் பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதோட தோலை நீக்கிட்டு நம்ம சீனி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. இதை நல்ல தட்டை மாதிரி தட்டிக்கோங்க. இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம்ல, இதை நடுவில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தட்டைக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாதாம் பவுடர் போட்டிருக்கனால அங்கங்கே பாதாம் தெரியும். நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பவுடர்லேயே நமக்கு அந்த கலர் இருக்கும் இல்லையா. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பவுல் ஷேப்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்துக்கோங்க. தேங்காய் பொடின்னு நல்ல தேங்காய் துருவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு தடவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டையும் தேங்காய் துருவலில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஸ்வீட் பண்ணிடலாம். இதுக்கு அடுப்பு தேவையில்லை. அடுப்பு இல்லாமல் ஃபயர் இல்லாமல் நம்ம ஈஸியாக ஒரு ஸ்வீட் மேக் பண்ணிட்டோம். பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஜா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்கரேஷனுக்காண்டி தான் இதை ஆட் பண்ணுறோம். ஸ்வீட்டை இப்போ நான் கட் பண்ணி கட்டுறேன். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்கும். உள்ளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.